அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஏற்கனவே நான் வந்து பண்ணியிருக்க ஒரு ஒர்க்கை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதை எப்படிலாம் பண்ணியிருக்கோம், எப்படிலாம் செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு புக்கு. இது வந்து சின்ன குழந்தைங்க நர்சரி ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு உண்டான ஒரு புக்கு. வந்து இந்த புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேஜஸ் இருக்குது. இந்த புக்கு ஃபுல்லாகவே நம்ம கேன்வாவில் தான் டிசைன் பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், இது ஃபஸ்ட்டு பேஜ். ஒரு பையன் அவனுடைய பாடி பார்ட்ஸு, இது டைட்டில் பார்த்தீங்கன்னா பாடி பார்ட்ஸு, நோஸு, இயர்ஸு, இந்த அம்புக்குறி போட்டு அந்த குழந்தை இருக்கான். இப்போ இதை வந்து எப்படி பண்ணியிருக்கோன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு பையனை முதல்ல நம்ம எலமெண்ட்ஸில் போயிட்டு ஒரு பாயோட இமேஜ் எடுத்து வச்சுருக்கிறோம். நெக்ஸ்ட்டு எலமெண்ட்ஸுக்கு போங்க. இங்கே போயிட்டு ஜஸ்ட்டு பாய் கிட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம அந்த பையன் நிற்கிற மாதிரி இதை வருது பாருங்கள், நிறையா வருது பாருங்கள். இப்போ இதில் வந்து ஒரு இமேஜ் எடுத்து நாங்கள் வைக்கிறோம். இப்போ இதில் வந்து பையன் நிற்கிற மாதிரி இதை கூட நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு பையன் நிற்கிற ஒரு கிராஃபிக்ஸ் இமேஜ் எடுத்து வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த இது நம்ம இது பார்த்தோம் இல்லையா, ஷேப்ஸு. இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ஸ் தான். அந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் என்ன பண்ணியிருக்காங்க, பேக்ரவுண்ட் கலர் லைட் கலராக கொடுத்துட்டு பார்டர் வந்து டார்க் கலராக கொடுத்துட்டு உள்ளார டைப் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஏரோ கீ, இந்த ஏரோவும் ஷேப்பு தான். இப்போ இதே மாதிரி பாருங்கள், இந்த பையனை வச்சு இவ்வளோவும் சுற்றியும் வச்சு வெறும் ஷேப்ஸு ஒரு கிராஃபிக்ஸை வச்சு ஒரு பேஜே வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்கோம்னா, கீழே பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஒன்று போட்டிருக்கோம். ஒரு சர்க்கிள் போட்டு பேஜ் நம்பர், அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பையனுடைய ஃபோட்டோவை வச்சுருக்கிறோம். அவ்வளோதான், ஒரு குழந்தையோட ஃபோட்டோ ஒரு அழகுக்காக வச்சுருக்கோம். அடுத்தது இதை பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்னு இந்த பேஜ். இப்போ இந்த பேஜில் இந்த இதை பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு தெரியும் எப்படி வச்சுருக்கோன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஃபாதர், மதர், இதெல்லாம் நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை டைப் பண்ணிவிட்டு ஒரு ஏரோவை போட்டு காட்டிடுவோம். பட் இந்த இமேஜ் எப்படி எடுத்துருக்கோம்னா, இந்த இமேஜ் வந்து ஆக்சுவலாக கேன்வாவில் இருக்கிற இமேஜ் கிடையாது. இது வந்து நம்ம வந்து freepik.comனு ஒரு வெப்சைட் இருக்கு. அதில் போயிட்டு அங்கேருந்து ஒரு ஹெச்டி இமேஜை எடுத்து நம்ம வழக்கம் போல் அப்லோட்ஸில் போயிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அதை இங்கே எடுத்து வச்சு அதோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இதே மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபோட்டோஸ் வந்து சில சமயம் நம்மளுக்கு கேன்வாவில் கிடைக்கலன்னா அதை நம்ம வந்து வேற ஒரு இடத்துலேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா கேரட், ஆனியன், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து எலமெண்ட்ஸில் எடுத்தது தான். நான் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று எடுத்து காட்டுற பாருங்க. டொமேட்டோவே எடுக்கிறேன், TOMATO, டொமேட்டோவே எடுக்கிறேன். டொமேட்டோவை எடுத்தோன்னா அது வந்துச்சு பாருங்க, டொமேட்டோ. அவ்வளோதான். எடுத்து வைக்க வேண்டியது டெக்ஸ்ட் டைப் பண்ண வேண்டியது, எடுத்து வைக்க வேண்டியது பேரை டைப் பண்ணியது. ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது வந்து எல்லாமே நேராக இருக்கணும். நேராக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே, பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா, செலக்ட் பண்ணணும். ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு பொசிஷன் இருக்குது பாருங்கள், பொசிஷனுக்கு போயிட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸில் போயிட்டு இந்த இருக்குது பாருங்கள், சென்டர் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ தான் அது சென்டர், அது முதல்ல கூட லைட்டாக சென்டராக. இப்போ சென்டர்னு கொடுத்துட்டோன்னா எல்லாமே சென்டராக நேராக அப்படியே வந்துடும். இதுலேயே பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த கோடு நட்டு சென்டர் கோடாக இருக்குது பாருங்கள். இதுமாரி நம்ம வந்து இதில் சென்டராக நேராக வச்சுக்கலாம். அதே தான் ஃப்ரூட்ஸு, டொமஸ்டிக் அனிமல்ஸும் அதே தான். அந்த அனிமல் அதோட இதை வைக்கிறோம். வைல்டு அனிமல்ஸ் உங்களுக்கு தெரியும், அதே தான். அனிமல்ஸ், டியர் இமேஜ் எடுத்து வைக்கிறோம். கீழே வந்து டைப் பண்ணி விட்டுருவோம். அடுத்தது டிரான்ஸ்போர்ட் பேஜை பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டில் என்ன இருக்குது, போட்டு, லாரி, இது எல்லாமே அதே மாதிரி தான். இமேஜ் எடுத்து வைக்கிறீங்க, அலைன்மெண்ட் பண்ணுறீங்க. இதே மாதிரி தான். இது ஈஸியான ஒரு புக்கு தான். இது ஜஸ்ட் ஒரு பிக்சர் புக்கு தான். இது குழந்தைங்களுக்கு வந்து எப்படி எடுத்து வைக்கணும். இது பாருங்க, இது ரெட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷேப்பு தான். ஒரு ஷேப்பில் வந்து ஒரு ஷேப்பை எடுத்து வச்சுட்டு அதோட கலரை மட்டும் மாற்றுறேன். இப்போ ரெட்டாக இருக்குது, நான் ரெட்டை வந்து இங்கே போயிட்டு நான் வந்து வேறு கலரை கூட மாற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நான் ப்ளூவாக கூட மாற்றிக்கலாம். இப்போ திருப்பி இதையே ஒரு ஆல்ட்டை பிடிச்சி இழுத்துறேன், எனக்கு இன்னொரு காப்பி வந்துடும். அங்கே போயிட்டு அதோட கலரை வந்து நான் வந்து ரெட்டாக மாற்றிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ரெட்டாக மாற்றிக்கலாம். ஒரே ஒரு ஷேப்பு தான். ஒரே ஷேப்பையே காப்பி பண்ணி நிறைய இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை கலரை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதில் அதுதான் இதில் பண்ணியிருக்கோம். வேறு எதுவும் இதில் புதுசாக பண்ணலை. இந்த ஷேப்ஸும் அதே தான், ஷேப்ஸில் எடுத்தது தான். இதில் வேறு எதுவும் புதுசாக பண்ணல. டேபிள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிக்சர்லேருந்து எடுத்திருக்காங்க. டேபிள், வால் கிளாக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் பாக்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளார ஒரு பிக்சர், அதுக்குள்ளார ஒரு எழுத்து. இந்த பாக்ஸ் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஷேப்ஸில் போகணும், இந்த ரெக்டாங்குலர் எடுக்கணும், பார்டர் போடுறீங்க, உள்ளார இருக்கிற ஷேப் மட்டும் கலரை வந்து 0 பண்ணிடுறீங்க. அவ்வளோதான். இது எல்லாமே அதேமாதிரி ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். இதோட PDF ஃபைல் கூட நான் உங்களுக்கு லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.